முன்பு ஒரு காலத்தில் நம்ம பாரத தேசத்தில் பங்ஹாண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் இருந்தது. அது மலைகளையும் அடர்ந்த காடுகளையும் உடையதாக இருந்தது. அந்த நிலம் பச்சை பசையின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த இயற்கை கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்தது. அப்புறம் அந்த நிலத்தை சேர்ந்த மக்கள் கடுமையான உழைப்பாளிகள். அந்த ராஜ்யத்தில் மனராமா அப்படிங்கிற ஒரு புரோகிதர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் பெருந்தன்மையானவர் மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையானவரும் கூட. அவர் மதிப்போடவும் அவருடைய வேலையை கொஞ்சம் கூட பேராசைப்படாமையும் செஞ்சிட்டு இருந்தார். அவர் எப்போவுமே செஞ்ச வேலைக்கான ஊதியத்தோடு தான் வீட்டுக்கு போவார். ஆனால் அவருடைய மனைவி யசோதா கொஞ்சம் பேராசைப்பட்டவங்க, கொஞ்சம் வசதியாக வாழ விரும்புகிறவங்க. அவங்களுக்கு நல்ல உடைகள் பிடிக்கும். உயர்ந்த சமூகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினச்சாங்க. ஒரு நாள் அவங்க பக்கத்து வீட்டு பெண்ணோட பேசிகிட்டு இருக்கும்போது புதுசாக வந்திருக்கிற ராஜா தான தர்மங்களை பண்ணுறவர் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. அவர்கிட்ட யார் போனாலும் வெறும் கையோட திரும்பவே மாட்டாங்க. இதை கேள்விப்பட்ட யசோதா புரோகிதர்கிட்ட போனாங்க. இந்த நாட்டோட ராஜா ரொம்ப தாராள மனசு கொண்டவங்களாம். அவரை போய் பாருங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கு கை நிறையா பொக்கிஷத்தை தருவார். அதுக்கு புரோகிதர் சொல்கிறாரு, ராஜாக்கள் தான தர்மம் பண்ணுறது அவங்களோட பாவத்தை போக்கிக்கிறதுக்கு தான். அதனால் அந்த காசு நமக்கு வேணாம். அதை அவருடைய மனைவி கொஞ்சம் கூட கேட்கல. அவரை உடனடியாக போய் அவருடைய அதிர்ஷ்டத்தை பார்க்க சொன்னாங்க. அவரும் நேராக ராஜா கிட்ட போனார். ராஜா அவருக்கு உரிய மரியாதையும் கொடுத்தாரு. அப்புறம் புரோகிதர்கிட்ட உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேணும்னு கேட்குறாரு. புரோகிதர் சொல்கிறாரு, மகாராஜா, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நீங்கள் எனக்கு 4 நாணயங்கள் கொடுத்தா போதணும். அது நீங்கள் சுயமாக சம்பாதிச்சதா இருக்கணும்னு சொல்கிறாரு. ராஜா சொல்கிறாரு, 4 நாணயம் கேட்ட நீங்கள் உண்மையாகவே வித்தியாசமானவர் தான். என்கிட்ட வர்றவங்க எல்லாம் தங்கம், வைரம், வைடூரியம்னு இது எல்லாத்தையும் தான் கேட்பாங்க. இவ்வளவு சின்னதாக கேட்ட நீங்கள் என்னைய அவமானப்படுத்திட்டீங்கன்னு ராஜா மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு புரோகிதர், இல்லை மகாராஜா, வேணாம், எனக்கு உங்கள் பொற்காசுகள் வேணாம். நீங்கள் என்கிட்ட பாவத்தை கொடுக்குறீங்க. எனக்கு வேண்டியது 4 நாணயம்தான். அது நீங்கள் சுயமாக வேர்வை சிந்தி சம்பாதிச்சதா இருக்கணும். எனக்கு இதை தவிர வேறு எதுவும் வேணான்னு சொல்கிறாரு. மனராமா சொன்னதை கேட்ட தர்பாரில் இருந்தவங்க எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்க. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை. அவர் யோசிச்சுட்டே அப்புறம் அவர் சரின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஆசைப்பட்டதையே நான் தர்றேன். ஆனால் நீங்கள் அதை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு 2 நாள் ஆகும். அப்போ வாங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமா வீட்டுக்கு போனதும் அவருடைய மனைவி ஆர்வத்தோடு வந்து, மகாராஜா உங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. மனராமா சொல்கிறாரு, அவர் என்னைய 2 நாளுக்கு அப்புறம் அரண்மனைக்கு வர சொல்லியிருக்காரு. யசோதா சொல்கிறாங்க, அற்புதம். அப்படின்னா அவர் உங்களுக்கு நிறையா சன்மானம்
கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் கொடுக்கறதா இருந்தால் இன்றைக்கே கொடுத்துருப்பார்ல அப்படின்னு யசோதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ராஜா எப்படி நம்ம 4 காசுகள் சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். தானாக அவருக்கு சம்பாதிக்க தெரியாது. எப்பவும் மற்றவங்கள தான் வேலை செய்ய சொல்வார். அவர் ஒரே குழப்பத்தில் இருந்தார். இதை எப்படி செய்கிறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. இரவு முழுக்க இதை பற்றியே நினச்சிட்டு இருந்தார். மறுநாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு கிழிந்த ஆடையை போட்டுட்டு மாளிகையை விட்டு வெளியே வந்தார். அவருடைய ராஜ்யத்தை சுற்றி பார்த்த அவர் நேராக ஒரு ஆள் அவருடைய வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாரு. அவன்கிட்ட எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு தண்ணி தூக்கிட்டு வந்து தர முடியுமா? ஏன்னா என்னோடய வீட்டில் குழாய் இல்லை. நான் தெருமுனையில் இருக்கிற குழாயில் இருந்து தான் தண்ணி பிடிச்சிட்டு வர்றேன். ராஜாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. உடனே அந்த ஆளை ஒரு மண்பானையை கொடுத்து அதை நிரப்ப அது தண்ணி நிரம்ப பிடிச்சிட்டு வா சொல்லி அனுப்புனான். ராஜா இதுவரைக்கும் இந்த மாதிரி கடுமையாக உழைச்சதே இல்லை. கொஞ்ச நேரம் தண்ணியை தூக்கிட்டு வந்த அந்த ஆளுக்கிட்ட கொடுத்ததும் அவர் பயங்கர சோர்வு அடைஞ்சிட்டாரு. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வேலை பார்த்தா குழாயில் தண்ணி தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் வீட்டில் தண்ணி நிரப்பவே முடியாது. அதனால சீக்கிரம் போய் கொண்டு வான்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இல்லை முடியாதுன்னு. அவன் சொல்கிறான், உன்னைய வேலைக்கு வச்சு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஒத்து வருவையே தவிர கடுமையாக உழைக்க உனக்கு தகுதியே இல்லை. இந்த நீ செஞ்ச வேலைக்கு 4 நாணயம்தான் தர முடியும். இந்த வேலைக்கு நீ தகுதியானவனே கிடையாது. பத்தாததுக்கு என்னோடய பானையை வேற உடைச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ராஜா அந்த 4 காசுகளை வாங்கிட்டு சோர்வோடையும் சோகத்தோடையும் தன்னுடைய மாளிகைக்கு போகிறாரு. அவரோட உடல் முழுக்க ரொம்ப வலியாக இருந்தது. கையில் சின்ன சின்ன புண்ணும் இருந்தது. ஆனால் எப்படியோ அவரோட வேர்வையை சிந்தி 4 காசு சம்பாதிச்சிட்டாரு. அது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. மறுநாள் அரசவை கூடியதும் மனராமா அங்கே வந்து ராஜாவை கும்பிட்டாரு. ராஜா சொல்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வையை சிந்தி உழைச்சி இந்த 4 நாணயங்களை சம்பாதிச்சிருக்கிறேன். என்னை முழுசாக நம்பலாம். இந்த 4 நாணயங்கள் நான் சுயமாக சம்பாதிச்சது. மனோரமா சொல்கிறாரு, இந்த 4 நாணயங்களை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏன்னா இதை நீங்கள் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சிருக்கீங்க. அங்கே வீட்டில் யசோதா மனோரமா வருகைக்கு காத்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆசையோட தன் கணவர் பல பொக்கிஷங்களை கொண்டு வருவாருன்னு நினச்சிட்டு இருந்தா. மனோரமா வீட்டுக்கு வந்தார். அவரோட தோள் பையில் இருந்து அந்த காசுகளை வெளியில் எடுத்து, இங்கு பார்த்தியா, மகாராஜா சுயமாக சம்பாதிச்சு 4 நாணயங்களை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்ததும் யசோதா பயங்கர கோபமும் ஏமாற்றமும் அடைஞ்சா. அந்த நாணயங்களை எடுத்து துளசி மாடத்தில் தூக்கி வீசிட்டு சொல்கிறான், இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் இது எல்லாத்தையும் ஆசைப்பட்டிருக்கவே கூடாதுன்னு கோபத்தோடு இருந்தா. இது மனோரமாவுக்கு
பழக்கப்பட்டது தான் அவள் இப்படி கோவப்படுறது எல்லாமே. சில நாட்களுக்கு பிறகு துளசி மாடத்தில் இருந்து அழகான சின்ன சின்ன செடிகள் வளர்ந்தது. அதை பார்க்க அழகாகவும் வலிமையாகவும் இருந்தது. அதனால யசோதை என்ன பண்ணான்னா அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தா. ரொம்ப சீக்கிரத்தில் அழகான தங்க நிற பூக்களும் வளர்ந்தது. கண்ணை பறிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக தானியங்களும் இருந்தது. அது அப்படியே மின்னிட்டு இருந்தது. மாலை நேரத்தில் அந்த தானியங்கள் உதிர்ந்து துளசி மாடத்தில் இருந்தது. அதை எல்லாத்தையும் யசோதா எடுத்து வீட்டில் மூலையில் இருந்த கூடையில் போட்டு வச்சா. அதை தூக்கி போட அவளுக்கு மனசே வரல. ஏன்னா அதை பார்க்க அழகாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவும் இருந்தது. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காய்கறி விற்கிற பெண் அங்கே வந்தா. யசோதா அவங்கக்கிட்ட காய்கறிகளை வாங்கிக்கிட்டு பணத்துக்கு பதிலாக அந்த செடியில் விளைந்த சில பழங்களை கொடுத்தா. அதுக்கு அந்த பெண், என்னம்மா இது, ஆனால் இது காசு இல்லை, பார்க்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது, இதை நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, நான் இதை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு யசோதா கண்டிப்பான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எப்போ எல்லாம் அந்த காய்கறி பெண் வர்றாளோ அப்போ எல்லாம் யசோதா அவளுக்கு மின்னிற தானியங்களை கொடுத்தா. சில மாதங்களுக்கு பிறகு ராஜாவோட மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்குது. அப்போது இளவரசிக்கு இரட்டை முத்துக்களாலான மாலையை செய்யறதுக்கு ஒரு சில முத்துக்கள் தேவைப்பட்டது. அப்போது அரசவை ஆட்கள் முத்துக்களை தேடி போகும்போது வினோதமான சரியான அளவிலான முத்துக்கள் மல்லிகை கடையில் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் மல்லிகை கடையில் முத்துக்கள் இருக்கிறதா அப்படின்னு அரசவை ஆட்கள் சந்தேகப்பட்டாங்க. சரி, சும்மா பார்க்கலான்னு அவங்க அங்கே போகிறாங்க. அப்போது அந்த மல்லிகை கடைக்காரர் தான் வச்சிருந்த பெட்டியிலிருந்து சில முத்துக்களை எடுத்து காட்டுறாரு. அவர் அந்த முத்துக்களை எடுத்து காட்டுறாரு. அதை பார்க்க தரமான முத்துக்களாக தெரிஞ்சது. அப்போது அரசவை ஆட்கள், இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு மல்லிகை கடைக்காரர், தினமும் எங்கள் வீட்டுக்கு காய்கறி வருவா, அவகிட்ட இருந்து நான் இதை எல்லாத்தையும் வாங்கினேன்னு சொல்கிறாரு. இதோட மதிப்பு என்னன்னு அந்த காய்கறி விற்கிறவளுக்கு தெரியாது. அரசவை ஆட்களுக்கு இது ஆர்வத்தை தோணுச்சு. அந்த காய் விற்கிற பெண்கிட்ட போய் கேட்டதில் அது ஒரு புரோகிதர் வீட்டில் இருந்து கிடைச்சதுன்னு சொன்னான். அரசவை ஆட்கள் இதை ராஜா கிட்ட சொன்னாங்க. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, போய் புரோகிதரை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. மனராமா அங்கே வந்ததும் ராஜா இன்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஓ நீயா, என்னால் நம்பவே முடியலை, எப்படி இருக்கன்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில முத்துக்கள் கிடைச்சிருக்கு, அது உன்னோடதுன்னு நான் கேள்விப்பட்டனும் ராஜா சொல்கிறாரு. அதுக்கு மனராமா, எங்கள் வீட்டில் துளசி மாடத்தில் 4 அழகான செடி இருக்குது. தினமும் சாயந்தரம் அந்த செடியில் இருந்து இதையெல்லாம் கீழே உதிரும். இதை என்னோட மனைவி யசோதா சேகரித்து ரொம்ப சோர்ந்து போயிடுவான். சரி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை தாராளமாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. ராஜாவுக்கு குழப்பமாக இருந்தது. இந்த பண்டிதருக்கு மூளை குழம்பிருச்சோன்னு நினச்சாரு. அப்புறம் ராஜா சொல்கிறாரு, இந்த முத்துக்கள் எல்லாம் கடலில்
கிடைக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி மரத்தில் வளரும்னு கேட்டார். அந்த புரோகிதர் ராஜாவை கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அப்போது சில தங்க முத்துக்கள் அந்த துளசி மாடத்தில் கீழே விழுந்து கிடந்தது. சில தானியங்கள் செடியிலேயே மின்னிட்டு இருந்தது. அப்போ ராஜா, இந்த செடி உனக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு மனராமா சரின்னு தலையாட்டி அவருக்கு பதில் சொன்னார். நாம் இந்த விதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதை தோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாரு. அப்போது துளசி மாடத்துக்கு நடுவில் தோண்டி பார்த்தாரு. ஒரே ஆச்சரியப்பட்டு இந்த 4 செடிகளும் அந்த 4 நாணயத்தில் இருந்து வளர்ந்தது தான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போது யசோதா, நீங்கள் மகாராஜா கிட்ட இருந்து 4 நாணயம் வாங்கிட்டு வந்தீங்களே, அதுதான் இதுன்னும் அதுதான் நான் இதில் தூக்கி எறிஞ்சனும் சொன்னாங்க. மனராமா நடந்த கதையை ராஜா கிட்ட சொன்னார். ராஜா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஒரு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுக்கே இவ்வளவு அற்புதங்கள் நடக்கும்போது நாள் பூரா நான் உழைச்சேன்னா எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாளிகைக்கு திரும்புகிறாரு. அங்கே வந்ததும் ராணிக்கிட்ட போகிறாரு. நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா அப்படின்னு ராணி கேட்குறாங்க. அதுக்கு ராஜா, ஆமாம், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்தேன். தங்க பூக்கள் பூக்கிற செடி பற்றி ராணி கேள்விப்பட்டதும் ராணி கூட ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 4 நாணயமும் எப்படி சம்பாதிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டதும் இன்னும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன, நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா? பங்கன் நாட்டோட மகாராஜா எல்லாருக்கும் தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னு சிரிக்கிறாங்க. நீ சிரிக்கிறத நிறுத்து. இங்கே பாரு, எனக்கு உன்னோட உதவி வேணும்னு கேட்குறாரு மகாராஜா. என்னோட சொந்த உழைப்பில் நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வேலை பார்க்க போகிறேன். நீ என்னோட வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை நீ தான் கொடுக்கணும். சரியான சம்பளத்தையும் கொடுக்கணும். மற்ற உழைப்பாளர்களோட ஒப்பிட்டு பார்த்து சரியான சம்பளத்தை கொடுக்கணும்னு ராஜா ராணிக்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட ராணி அதிர்ச்சி ஆகிறாங்க. உங்களோட முடிவை மாற்றவே முடியாது. எப்படி பார்த்தாலும் உங்கள் காசை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு ராணி சொல்கிறாங்க. அரண்மனையில் வேலை செய்கிற வேலையாட்கள் கூட ராஜாவும் சேர்ந்து வேலை செய்கிறத பார்த்து வேலையாட்கள் கூட ஆச்சரியம் அடைஞ்சாங்க. அவர் செய்கிற சிறு சிறு தவறுகளை பார்த்தும் எல்லாரும் சிரிக்கவும் செஞ்சாங்க. ஆனால் அது மொத்த ராஜ்யத்துக்கும் தெரிய வந்தது. இது அவங்க எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. எந்த வேலையை செஞ்சாலும் பாதியிலேயே விடக்கூடாது. ராஜாவாலேயே முடியும்னா கண்டிப்பாக என்னாலையும் முடியும். யசோதா கூட அவள் என்ன வச்சிருக்காளோ அதை வச்சு திருப்தி அடைய ஆரம்பித்தா. குறை சொல்கிறதையும் நிப்பாட்டிட்டா. அதனால் மனராமா சந்தோஷமான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கடுமையான உழைப்பு தான் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையோட மதிப்பை சொல்லி கொடுக்கும்.